பிரியா, போன வாரம் பக்கத்து வீட்டில் ஒரு சாம்பார் கொடுத்தாங்களே, சூப்பராக இருந்துச்சுமா. நீ ஏன் அந்த மாதிரி செய்ய ட்ரை பண்ணக்கூடாது? ஓஹோ, அப்ப நான் வைக்கிற சாம்பார் நல்லா இல்லை சொல்ல வரீங்க, அதானே? ஹே, அப்படிலாம் சொல்லலம்மா, அது சூப்பராக இருந்துச்சு. அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா? என்ன சொன்னாங்க? நான் வைக்கிற சாம்பார் தான் நல்லா இருக்கு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருது, வீட்டுல என்னதான் உங்களுக்கு பார்த்து பார்த்து சமைச்சு போட்டாலும் அதுல குறை கண்டுபிடிக்க தான் தெரியும். அதே சமையல வேற யாருன்னா செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிடுங்க. சரி சரி விடுமா. இப்போ என்னம்மா டிஃபன் செஞ்சிருக்க? சப்பாத்தியும் சென்னா குருமாவும் செஞ்சிருக்கேன். காலையில டிஃபனுக்கு என்னதான் சைட் டிஷ் செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ ஒரு வாட்டியாச்சு இந்த சென்னா குருமாவை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அண்ட் செய்யறதுக்கும் ஈஸி. இந்த சென்னா குருமா செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துருங்க. இதோட ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ள ஒரு மசாலா அரைச்சிடலாம். மிக்சி ஜார்ல ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6ல இருந்து 7 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டா மாறினதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த தக்காளி பேஸ்ட் இதோட சேர்த்து கலந்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நான் வெள்ளை கொண்ட கடலையை ஒரு 7 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிருந்தேன். நான் நைட்டே ஊற வச்சிருந்தேன். இப்போ அது தண்ணியெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணிட்டு அந்த சென்னாவை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜார்ல 1/4 மூடி தேங்காவை சேர்த்துக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வறுத்த வேர்க்கடலை சேர்த்து நல்லா இது போல பேஸ்டா அரைச்சி சென்னா கிரேவியோட சேர்த்துருங்க. கூடவே 1.5 கப் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி கலந்துட்டு குக்கர் போட்டு மூடி ஒரு 5ல இருந்து 6 விசில் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரான சென்னா குருமா ரெடி. இந்த குருமாவை நீங்க சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரின்னு எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணலாம். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க.